Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 10.2 ல क्वेश्चन நம்பர் 6 வரைக்கும் சால்வ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் क्वेश्चन நம்பர் 7 ல இருந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, சோ 7th क्वेश्चन என்ன அப்படினு பாருங்க. ஃபைண்ட் தி யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா என்ன அர்த்தம்? கேப். A வெக்டார் கொடுத்திருக்காங்கன்னா A கேப். சோ A hat என்ன அப்படின்றத கேள்வி. இந்த டைரக்ஷன் ஆஃப் தி வெக்டார் A வெக்டார் கொடுத்துட்டாங்க. அப்ப A கேப் என்னன்னு क्वेश्चन. அப்ப சொல்யூஷன் என்ன? given A வெக்டார் equal to I வெக்டார் plus J வெக்டார் plus 2K வெக்டார். And what is your modulus of A வெக்டார்? That is magnitude under the root of I coefficient 1 square plus J coefficient 1 square plus K coefficient 2 square. அப்ப root of 1 plus 1 plus 4. So அப்ப answer என்ன? root of 6. That is your magnitude of A vector. Unit vector definition என்ன? A equal to A vector by modulus of A vector. So A hat equal to I vector plus J vector plus 2K vector by root 6. So 1 by root 6 I vector plus 1 by root 6 J vector plus 2 by root 6 K vector. That is the answer for the 7th question. அவ்வளவுதான், simple, right? 8th question என்ன பாருங்க. Find the unit vector in the direction of PQ where P and Q are the points. அப்ப PQ னு கொடுத்துட்டு P பாயிண்ட் Q ஒரு பாயிண்ட்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெக்டாரை ஃப்ரேம் பண்ணிட்டு அந்த வெக்டாருக்கு என்ன பண்ண போறோம்? யூனிட் நார்மல் வெக்டார் கேப் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்ப PQ வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு PQ கேப் என்னன்றது ஃபைண்ட் பண்ணோம். அப்ப P பாயிண்ட் என்ன? 1 2 3 and Q பாயிண்ட் வந்து 4 5 6. அப்ப x2 - x1 I வெக்டார், y2 - y1 J வெக்டார், z2 - z1 K வெக்டார் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ அப்ப என்ன ஆகும்? 4 - 1 3 I வெக்டார் plus 3 J வெக்டார் plus 3 K வெக்டார் அவ்வளவுதான். பட் நான் இங்க வந்து ப்ரொசீஜரா எழுதிருக்கேன். PQ வெக்டார் வந்து அப்படியே எழுதிக்கலாம் நம்ம. x2 - x1 I வெக்டார், y2 - y1 J வெக்டார், z2 - z1 K வெக்டார். இது ஏனா பண்ணிருக்கேன் அப்படினா பின்னாடி நம்ம ஆர் வெக்டார் ஓஆர் வெக்டார்னு கண்டுபிடிப்போம். அந்த மிட் பாயிண்ட்ல இருக்குனா செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அதனால ஐ அம் பிராக்டிசிங் திஸ். ஓகே, சோ அப்ப OQ வெக்டார்னா என்ன பண்ணனும்? QI in terms of IJK. அப்ப 4I வெக்டார் plus 5J வெக்டார் plus 6K வெக்டார். एक्चुअली OQ னா என்ன அர்த்தம்? லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். சோ அப்ப 0 0 0 ஆரிஜின் Q வந்து இது. அப்ப 4 - 0 5 - 0 6 - 0 னு வரும். அதான் டைரக்டா எழுதுறோம். -OP னா P வெக்டார் in terms of IJK. சோ எழுதியாச்சு. அப்புறம் ரெண்டே சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 4 - I so 3I வெக்டார், 5 - 2J so 3J வெக்டார், 6 - 3K வெக்டார். This is your PQ வெக்டார். So magnitude of PQ என்ன வரும்? root of I coefficient square. So 3 square plus 3 square plus 3 square. So root of 9 plus 9 plus 9 which is 27. அப்ப 27 நான் என்ன பண்ணலாம்? So root குள்ள எழுதுறப்ப root of 9 into 3 னு எழுதுவீங்களா? 9 க்கு root எடுத்தீங்கன்னா it is 3. So 3 root 3. So அதான் நான் இங்க ஆன்சரா எழுதிருக்கேன், right? So your answer is 3 root 3. எது? PQ ஓட magnitude. Therefore unit vector of PQ கேட்டிருக்காங்க, which is nothing but PQ cap, which is PQ vector divided by magnitude of PQ. So அப்ப PQ cap equal to PQ vector மேல நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கிறது magnitude of PQ 3 root 3 ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். நியூமரேட்டர்ல 3 காமன். அப்ப 3 into I vector plus J vector plus K vector by 3 root 3. So 3 3 cancel. அப்ப just என்ன வரும்? I vector plus J vector plus K vector by root 3. So that is the answer. அப்ப இத நான் என்ன பண்ணலாம்? 1 by root 3 I vector plus 1 by root 3 J vector plus 1 by root 3 K vector அப்படின்னு எழுதிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு. Question number 8. Okay, then question 9 என்னன்னு பாருங்க. For a given vector A vector and B vector, find the unit vector in the direction of A plus B. அப்ப A plus B first நான் ஆட் பண்ணிட்டு அதை some C vector னு வச்சிட்டு அந்த C cap என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு கேள்வி. Okay, அப்ப initially we have to add them. So அப்ப given என்ன? A vector 2I vector minus J vector plus 2K vector, B vector minus I vector plus J vector minus K vector. ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். இப்போ A vector plus B vector என்ன ஆகும்? 2I vector minus J vector plus 2K vector plus minus I plus J minus K vector ஆட் பண்ணுங்க. so 2I minus I ஆட் பண்ணீங்கன்னா just I vector. so minus J plus J ஆட் பண்ணீங்கன்னா 0J vector. 2K minus K பண்ணீங்கன்னா you will get K vector. so this is your A plus B vector. இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? C அப்படின்னு எடுத்துக்கலாம். C. so நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, so magnitude of C vector என்ன வரும்? root of I coefficient square plus J coefficient square plus K coefficient square. அப்ப இது 0 விட்டுருங்க. so 1 plus 1 root of 2 is nothing but your magnitude of C vector. Therefore unit vector of A plus B is nothing but C cap. ஏன்னா நம்ம C தான் A plus B னு எடுத்துருக்கோம், which is C vector divided by magnitude of C vector. அப்ப C cap is equal to C vector ஓட answer I plus 0J plus K vector divided by root 2. so 1 by root 2 I vector. so 0 தான் விட்டுருங்க. so அப்ப 1 by root 2 K vector. அவ்வளவுதான் இந்த answer for the
9th question. Okay, then 10th question என்ன? Find the vector in the direction of the vector 5i minus j plus 2k as magnitude 8. இதே மாதிரி question example ஒன்று பார்த்தோம். magnitude வந்து 7 இருக்க மாதிரி ஒரு vector இருக்க மாதிரி என்ன பண்ணியிருப்போம்? a cap கண்டுபிடிச்சி இதை a vectorன்னு assume பண்ணி a cap கண்டுபிடிச்சி அது கூட அந்த 7 மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அதே விஷயம் தான் இங்கேயும். ஸோ அது கூட இந்த 8 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் we need to find unit vector of the given vector a cap equal to a vector by modulus of a vector. Then what is your a vector? Question la கொடுத்திருக்கிறது 5i vector minus j vector plus 2k vector. So that is your a vector answer. Then what is magnitude of a? Root of I square plus j coefficient square plus k coefficient square, which is root of 5 square 25 plus 1 plus 4. So இதோட answer என்ன? Root of 30. அவ்வளவுதான். So அப்போ a cap is nothing but 5i vector minus j vector plus 2k vector divided by root 30. So 5 by root 30 of I vector minus 1 by root 30 of j vector plus 2 by root 30 of k vector. And given that the vector having a magnitude equal to another 8 and in the direction of the given vector a vector. So 8 magnitude கொடுத்திருக்காங்க. அப்ப 8 அது கூட மல்டிப்ளை பண்ண வேண்டியது. இது கூட இந்த 8 cap கூட. So அப்போ 8 into a cap equal to 8 into a cap ஓட அந்த ஆன்சர் நம்ம மேலே ஃபைன் பண்ணது. தென் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 5 are 40 by root 30 minus 1 into 8 8 by root 30 plus 2 8 are 16 by root 30. So that is the answer for this question number 10. Okay, then question number 11. So 11th question என்ன அப்படின்னா ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டாங்க. So this is a vector and this is b vector are கொலினியரா அப்படின்றத செக் பண்ணோம். கொலினியர்னா என்ன அர்த்தம்? ஒரே லைன்ல லை ஆகுதா அப்படிங்கறத செக் பண்ணோம். ஓகே, சொல்யூஷன் அப்ப given a vector எடுத்துக்கிறோம். So 2i vector minus 3j vector plus 4k vector and given b vector இன்னொரு vector minus 4i plus 6j minus 8k. So அந்த ரெண்டு வெக்டார் எடுத்தாச்சு. ஸோ அப்போ b வெக்டாரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து -2 காமனாக எடுங்களேன். என்ன ஆகும்? ஸோ தேர் ப்ரொபோஷனலாக இருக்கு பாருங்க. இது கூட -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ். இது கூட -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திஸ். -2 மல்டிப்ளை பண்ணால் திஸ். அப்போ காமனாக -2 இந்த b வெக்டார்லேருந்து எடுத்திங்கன்னா இது என்ன ஆயிரும்? 2i வெக்டார் minus 3j வெக்டார் plus 4k vector, right? So இதுதான் உங்களோட a vector. அதாவது b vector equal to -2 times a vector அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டோம். Therefore b vector equal to lambda times a vector எழுதிட்டோம், where lambda is equal to -2. So some constant time இன்னொரு vector எழுத முடிந்ததுனால a and b are proportional, so that a vector b vector are கொலினியர். அவ்வளோதான் ப்ரூஃப். கொலினியர் செக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கண்டிஷன் இருந்தால் போதும். ஒரு வெக்டாரை சம் கான்ஸ்டன்ட் இன்டூ அனதர் வெக்டார் அப்படின்னு உங்களால் எழுத முடிஞ்சு அப்படின்னா தே ஆர் கொலினியர். அவ்வளோதான் விஷயம். தென் 12th கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் தி டைரக்ஷன் கொசைன் ஆஃப் தி வெக்டார் திஸ். ஸோ அப்போ டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டைரக்ஷன் ரேஷியோஸ். அப்புறம் அந்த டைரக்ஷன் ரேஷியோ ஏபிசியை வச்சு LMN direction cosines find பண்ணலாம். அதுதான் ஐடியா. ஸோ அப்போ சொல்யூஷன் என்ன? given a vector equal to I vector plus 2j vector plus 3k vector. Then what is the direction cosine? ABC are direction cosine, sorry, ratios of the given vector. DRs na direction ratio. அப்போ a ஓட வேல்யூ இங்கே என்ன இருக்கு? 1, b ஓட வேல்யூ 2, c ஓட வேல்யூ 3. ijk coefficients. ஓகே, ஸோ அப்போ a வேல்யூ 1, b வேல்யூ 2, c வேல்யூ வந்து நமக்கு 3. So that is your initial stage. Then root of a square plus b square plus c square பண்றோம். So that root of a value 1. So 1 square plus 2 square plus 3 square. So root of 1 plus 4 plus 9. So root of 14. So that is the answer for this root. So what is your DC? Direction cosines of given vector. L என்னது? a by root of a square plus b square plus c square. M வந்து b by root of a square plus b square plus c square. N வந்து c by root of a square plus b square plus c square. So that is your respective direction cosines of the given vector. Then what is your a value மேல? So a value 1. Root of this value is 14. So L value is nothing but 1 divided by root 14 and M value is nothing but 2 divided by root 14 and N value is nothing but 3 divided by root of 14. அவ்வளவுதான். Therefore the direction cosines are DCs are என்னது? 1 by root 14 and second one 2 by root 14 and 3 by root 14. இங்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண வேணாம், டினாமினேட்டர்ல ரூட்ல இருக்கப்ப ரேஷனலைஸ் பண்ணணும்ன்ற நெசசரி இல்லை. ஜஸ்ட் இங்கே என்ன ஆன்சர் வருதோ அப்படியே எழுதினா போதும். இதை நம்ம ரேஷனலைஸ் பண்ணி ஸோ கீழே ரூட் 14 வருது, அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை ரூட் 14 பண்ணணும். ஸோ தட் 14 பை ரூட் 14 அந்த மாதிரி ரூட் 14 பை 14 அப்படின்லாம் எழுதணுன்ற நெசசரி இல்லை. ஜஸ்ட்டு லீவ் ஆஸ் இட் இஸ். என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. ரூட்டில் இருக்கா ரூட்டில் விட்டுருங்க, மைனஸில் இருந்தால் மைனஸில் விட்டுற வேண்டியதா. ஸோ ஜஸ்ட் வி கீப் ரைட் தட் ஆஸ் இட் இஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர்
12. Okay, right, and that's all for this video also. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதுலேயே நம்ம ஒரு 6 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். சின்ஸ் கொஸ்டின் நம்பர் 12 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம் இந்த எக்ஸசைஸ் 10.2ல. ஓகே, ஸோ அப்கமிங் வீடியோவில் இதில் இன்னும் ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.